திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் 7ஆம் திருமுறையாக நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் ஆளாள சுந்தரர் தம்பிரானுடைய தோழர், அருமை நண்பர். சிவபெருமான் இவரை நண்பராக ஏற்றுக்கிட்டார். இவர் நண்பர்னு சொல்லலை, சிவபெருமான் என்னுடைய தோழர் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீ பாடினா மட்டும் போரும்பா, உன் பாட்டை கேட்கறதுக்கு தான் இந்த பூலோகத்துக்கு அனுப்பிச்சேன், நீ பாடு, உன் பாட்டை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை திருமணத்தை நிறுத்தி தடுத்தாட்கொண்டதுனாலேயே அவர் சுந்தரர் சண்டை போடுறாரு சிவபெருமான. அப்போ பித்தன் எங்கேருந்தோ வந்தான் என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு, அப்போ அருமையாக அவரை பித்தா பிறை சூடி பெருமானே, பித்தா நீ தான் என்ன பித்தான் திட்டினே, பித்தன்னே பாடு அப்படின்னு அடி எடுத்து கொடுத்தவர். அருமையான பாடல்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்து அது அர்ச்சனை பாடல்களே ஆகும் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. கோவிலுக்கு போனீங்கன்னா வெறும்னே சாமி கும்பிடாதீங்க, ஒரு பாடலாவது பாடுங்க அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் நம்மளுக்கு அருமையாக பாடல்கள் மூலம் சொல்கிறாரு. அவருடைய பாடல்களை நாம் பாடினோம்னா இல்லைன்னு சொல்கிறவங்க குடும்பம் இந்தான்னு எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சிவபெருமான் நம்மளுக்கு இல்லைன்ற விதி இன்றைக்கி நம்மளுக்கு கிடையாது, இன்றைக்கி நம்ம பட்னி தான் இருக்கணும்னு நம்ம தலையில் பிரம்மா எழுதி அமைச்சிருந்தான்னா, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல்களை பாடும்போது அன்றைக்கி வடபாயசத்தோடு நம்மளுக்கு அருமையான விருந்து கிடைக்கும்னு நினச்சிங்களேன். உண்மை, அவருடைய பாடல்களை பாடினா மனமு வந்து நம்மளுடைய ஐயாவுக்கு என்ன வேலை, எங்கள் அப்பனுக்கு நாம் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர், தயால குணம் கொண்டவர், வாரி வழங்கக்கூடிய வள்ளல். அந்த மொத்த கஜானாவே அவர் தான். அவர் ஏன்னா வச்சுங்கிறாரா? ஒன்றும் கிடையாது, திறந்தே கிடக்குது. இறைவனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையாக கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷங்கள் மூடுவதில்லை. பொறுமையாக கேட்கணும், அருமையாக கேட்கணும். வாரி கொடுக்கும் வள்ளல் எப்பவும் திறந்தே வச்சுருக்கான். அதுக்கு நம்மளுக்கு பொறுமை கிடையாது, குடுகுடுன்னு ஓடுறோம். எப்பா எனக்கு வயிற்று வலி, உடனே ஒரு சோடா கொடு. நமக்கு வயிற்று வலியே வரக்கூடாதுன்றதை எங்கேயா கேட்டுக்கிறோமா? எனக்கு வயிற்று வலியே வரக்கூடாது, வயிற்று வலியே வரக்கூடாதுன்னா டாக்டர் சொல்லுவார் காரமானதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னுவார். நம்ம கேட்போமா? காரமானதை சாப்பிடுவோம். வயிற்று வலியே வரக்கூடாதுன்னா எப்படி வராது இருக்கும்? அதுக்கான கஷ்டங்களை பட்டு தான் ஆகணும். நாம் ஒரு பெரிய ஒரு நன்மையை அடையணும்னா ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வர்றது இயல்பு தான். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நம்ம இறைவனாண்ட பொறுமையாக இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். கால தாமதங்கள் ஆகும், ஆனால் கனியக்கூடிய நேரம் வந்தவொடனே நம்மளுக்கு அருமையாக வாரி வழங்குவார் இறைவன் நம்ம சிவபெருமான். வாங்க, இன்றைக்கி திருவதிகை திருவிரட்டானம் அந்த தலத்தில் பண் கொல்லி கவனத்தில் பாடியிருக்காரு. இது என்ன பாடல்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். தம்மானை அறியாத சாதியார் உளரே, சடை மேல் கொள்பிறையானை விடை மேற்கொள் விகிதன், கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல், உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து அம்மான் தன் அடி கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன், எம்மானை எரிகடில வடவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வான் போல் யானே. முன்னே எம்பெருமானை மறந்து என் கொள் மறவா, தொழிந்து என் கொள் மறவாத சிந்தையால் வாழ்வேன்
பொன்னே நன்மணியே வெண்முத்தே செம்பவள குன்றமே ஈசன் என்றுன்னையே புகழ்வேன். குன்றமே ஈசன் என்றுன்னியே புகழ்வேன். அன்னே என் அத்தா என்றமரரால் அமர படுவானை அதிகை மாநகருள் வாழ்பவனை என்னே என் எரிகெடில வடவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. விரும்பினேற்கெனது உள்ளம் விடகிலா விதியே விண்ணவர்தம் பெருமானே மன்னவர் நின்றேத்தும் கரும்பே என் கட்டி என்றுள்ளத்தால் உள்கி காதல் சேர்மாதரால் கங்கையால் நங்கை வரும் புனலும் சடை கணிந்து வளராத பிறையும் வரி அறவும் உடன் துயில வைத்தருளும் எந்தை இரும்புணல் வந்தேறி கெடில வடவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. நாற்றான தொருவானை நாணாய பரனை நல்லாற்று நம்பியை வெள்ளாற்று விதியை காற்றானை தீயானை கடலானை மலையின் தலையானை கடுங்கழுழி கங்கை நீர் வெல்ல ஆற்றானை பிறையானை அம்மானை எம்மான் தம்மானை யாவர்க்கும் அறிவறிய செங்கன் ஏற்றானை எரிகெடில வடவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. சேந்தர் தாய் மலை மங்கை திருநிறமும் பரிவும் உடையானை அதிகமா நகருள் வாழ்பவனை கூந்தல் தாழ் புனல் மங்கை குயிலன்ன மொழியால் சடையிடையீர் கயல் இனங்கள் குதிகொள்ள குழாவி வாய்ந்த நீர் வர உந்தி மாமரங்கள் வணங்கி மறிகடலை இடம் கொள்வான் மலை ஆரம் வாரி ஏந்து நீர் எரிகெடில வடவீரட்டானத்து உறைவான இறை போதும் இகழ்வன் போல் யானே. மைமான மணி நீல கண்டத்து எம்பெருமான் வல்ஏன கொம்பணிந்த மாதவனை வானோர் தம்மானை தலைமகனை தன்மதியும் பாம்பும் தடுமாறும் சடையானை தாழ்வரை கை வென்ற வெம்மான மதகரியின் உரியானை வேத விதியானை வெந்நீரு சன்னித்த மேனி எம்மானை எரிகெடில வடவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. வெந்தாய வினை கடலின் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு பேராக்கம் பெய்தானை பிஞ்சகனை மைஞவிலும் கண்டத்து என் தோல் எம்பெருமானை பெண்பாகம் ஒரு பால் செய்தானை செக்கர்வான் ஒளியானை தீவாய் அரவு ஆடு சடையானை திரிபுரங்கள் வேவ எய்தானை எரிகெடில வடவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. பொன்னானை மயில் ஊர்தி முருகவேல் தாதை பொடி ஆடு திருமேனி நெடுமாறன் முடிமேல் தென்னானை குடப்பாலின் வடபாலின் குணப்பால் சேராத சிந்தையான் செக்கர்வான் நந்தி அண்ணானை அமரர்கள் தம் பெருமானை கருமான் உரியானை அதிகை மாநகருள் வாழ்பவனை என்னானை எரிகெடில வடவீரட்டானத்து உறைவான இறை போதும் இகழ்வன் போல் யானே. திருந்தாத வாழ் அவுணர் புறமூன்றும் வேவ சிலை வலை வித்து ஒரு கணையால் தொழில் பூண்ட சிவனை கருந்தால மதக்களிற்றின் உரியானை பெரிய கண் மூன்றும் உடையானை கருதாத அரக்கன்
பெருந்தோள்கள் நாள் 5 ஈரைந்து முடியும் உடையானை பேய் உருவம் ஊன்றும் உரமலை மேல் இருந்தானை எரிகெடில வடவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. என்பினையே கலனாக அணிந்தானை எங்கள் எருதேறும் பெருமானை இசைஞானி சிறுவன் வன்பனைய வளர்பொழில் சூழ் வயல் நாவலூர்கோன் வன்தொண்ட நாரூரன் மதியாது சொன்ன அன்பனை யாவருக்கும் அறிவறிய அத்தர் பெருமானை அதிகமா நகருள் வாழ்பவனை என் பொன்னை எரிகெடில வடவீரட்டானத்து உறைவான இறை போதும் இகழ்வன் போல் யானே. எம் பொன்னை எரிகெடில வடவீரட்டானத்து உறைவான இறை போதும் இகழ்வன் போல் யானே. திருச்சிற்றம்பலம். அதிகை வீரட்ட நாதர் அம்பாள் அதிகை நாயகி. நம்ம திருநாவுக்கரசர் குடி புகுந்த ஊர், அதாவது முதல்ல இருந்த ஊரை விட்டுட்டு அதிகை வீரட்டானத்துக்கு வந்தாங்க இல்லையா, அந்த ஊரில் நம்ம சுந்தரர் போய் பாடியிருக்கார். நான் தான் அவர் சிவபெருமானை திட்டுறவன், நான் தான் யானே யானே அப்படின்றாரு. எம்மான எரிகெடில வட வீரட்டானத்து உறைவான இறை போதும் இகழ்வன் போல் யானே, நான் தான் திட்டுறோம் போல அப்படின்னு சொல்லி என்ன என் கெடில வட வீரட்டானத்து உறைவான இறை போதும் இகழ்வன் போல் யானே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுலேயும் அருமையாக தன்னை தானே சொல்லிக்கிட்டார். நான் வந்து சொன்னேன் இல்லையா, வன் தொண்டர்னு அவருக்கும் இவருக்கும் சொல்ல முடியல சிலதெல்லாம். அப்படி ஒரு நட்பு, 2 பேரும் நண்பேன்ற மாதிரி 2 பேரும் அப்படி திட்டிக்கினாலும் பேசிக்கினாலும் அவரை விட மாட்டார், அவரை இவரும் விட மாட்டார். எனக்கு யார் கொடுப்பா உன்னை விட்டா? என் பொன்னை எரிகெடில வட வீரட்டானத்து உறைவான இறை போதும் இகழ்வன் போல் யானே, திட்டம் போல் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டில் அப்படி ஒரு அன்பு தான் இருக்குமே கண்டி வம்பு இருக்காது. ஏன்னா எனக்கு யாரை தெரியும்? என்பினையே கலனாக அணிந்தானை, எலும்பு மாலையே அணிகலனாக அணிஞ்சவனை எருதேறும் பெருமானை இசை ஞானி சிறுவன், இசைஞானி அந்த அம்மா இசைஞானியார், அப்பா சடையப்பர், அதை அவங்களுடைய புள்ளன்றதை இசைஞானி சிறுவன் வன்பனைய வளர்பொழில் சூழ் வயல் நாவலூர் கோன் அவருடைய ஊர் வன் தொண்டன் நான் ஆரூரன் மதியாது சொன்ன, உன்னை அவ்வளோ நான் பேசியிருக்கிறேன், மதியாது சொன்ன அன்பனை யாவர்க்கும் அறிவறிய அத்தர் பெருமானை அதிகை மா நகருள் வாழ்பவனை என் பொன்னை எரிகெடிலா வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே அப்படின்னுட்டு அருமையாக என்ன எல்லாம் செய்த தப்பெல்லாம் நான் தான் நாம் சொல்கிறோம் இல்லையா. எவ்வளோ தவறுகள் செய்திருப்பேன், அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாது எங்களை காத்து ரட்சிக்கணும் அப்பா அப்படின்ட்டு அவன் நான் தான், என்னை கைவிட்டுறாதே, என்னை காத்து ரட்சிக்கணும், எப்போதும் எனக்கு பக்கத்துணையாக இருக்கணும், வட வீரட்டானத்து ஈஸ்வரா அப்படின்னு அருமையான அப்படியே தித்திக்குது. அப்படி பாட்டு அப்படி வருது, என்ன மாதிரி இருக்குது பாருங்க. பாடுங்க, கேளுங்க, நம்மளுடைய குறையெல்லாம் இறைவனிடத்தில் சொல்லுங்க. சொல்லி அனைவரும் நிறைவான வாழணும், நல்லதே நடக்கணும்னு ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.